ஸோ நம்ம வெக்டார் ஸ்பேஸ் பார்த்தோம் இல்லையா? பேசலாமா பேசக்கூடாதா? இப்ப அதுதான் ஓகே. இப்போ நீ எல்லாமே கிளியரா இருக்குல்ல, அப்படின்னா அப்படியே ஓகே சொல்லிட்டு விட்டுரு. அப்படி பார்த்தோம். சரி, அப்படி சொல்றேன். நீ ஜஸ்ட் அப்படி லிசன் பண்ணிட்டே வா. டவுட் வந்து நம்ம ஃபைனல் செஷன்ல பார்த்தோம் லாஸ்ட் டைம். சரி ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா வெக்டார் ஸ்பேஸ் பத்தி பார்த்தோம். அதோட டெஃபினிஷன்லாம் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம். நம்ம சிஎஸ்ஆரோட ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எதுவும் சால்வ் பண்ணல. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் இதுக்குள்ள சால்வ் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் ஐடியா தெரிஞ்ச பிறகு தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன ஸ்பேஸ் பத்தி பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து R/R இந்த மாதிரி ஒரு வெக்டார் ஸ்பேஸ். மீனிங் என்னன்னா ரியல் நம்பர்ல, அதாவது ரியல் நம்பரை வெக்டார் ஸ்பேஸா கன்சிடர் பண்றோம். ஒவ்வொரு ஃபீல்டு R. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஃபீல்டு நம்ம ஒவ்வொரு ஃபீல்டா எடுப்போம் இல்லையா, Q/R அந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இந்த மாதிரி, அதாவது ஒரு நம்பர் சிஸ்டத்தை பார்த்தோம். அப்புறம் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிக்ஸை வச்சு ஃபார்ம் பண்ற வெக்டார்ஸ் பார்த்தோம். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ வந்து இது ஒரு M×N மேட்ரிக்ஸ். ஏன்றது ஒரு M×N மேட்ரிக்ஸ். அப்ப அந்த M×N மேட்ரிக்ஸை வச்சு அந்த M×N வந்து EIJ வந்து ஏதோ ஒரு ரியல் என்ட்ரியோ ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ட்ரியோ ஏதோ ஒன்று அதை வச்சுக்கிட்டு நம்ம ஓவர் எந்த ஃபீல்டு டிஃபைன்டு ஃபீல்டு ஆரா இருந்தா ஆர் வரும், சியா இருந்தா ஓசி தான் வரும். சரியா? OC/R வரலாம். அந்த மாதிரி இது மாதிரி பார்த்தோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் பார்த்தோம். ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் என்னன்னா எல்லா எஃப்பையும் கனெக்ட் பண்றோம் சச் தட் அந்த எஃப் வந்து ஒரு டொமைன். அந்த டொமைன் வந்து ஒரு நான் எம்டி. அதுல இருந்து நமக்கு ஒரு ஃபீல்டுக்கு போகுது அப்படின்னா இது வந்து ஓவர் இன்னொரு ஃபீல்ட்ல வெக்டார் ஸ்பேஸா இருக்கும். எப்படின்னா என்னுடைய F1 வந்து பெருசா இருந்தா F2 விட அப்படின்னு பார்த்தோம். சீக்வன்ஸ் ஸ்பேஸ் பார்த்தோம். சீக்வன்ஸ் ஸ்பேஸ்னா நமக்கு வந்து இதே ஃபங்க்ஷனுக்கு வந்து டொமைன் நேச்சுரல் நம்பரா இருந்தா அது சீக்வன்ஸ் ஸ்பேஸ்னு பார்த்தோம். F இஸ் a function from ஒரு நேச்சுரல் நம்பர் டு R ரியல் அப்படின்னு இருந்ததுன்னா ஓவர் டிஃபைன்டு ஃபீல்டுல ஓவர் R இந்த RO FO ஏதோ ஒன்று அது பார்த்தீங்கன்னா ஓவர் இது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல அதை வந்து நம்ம வந்து சீக்வன்ஸ் ஸ்பேஸ். இதை வந்து வெக்டார் ஸ்பேஸ்னு பார்த்தோம். ஸோ இது வந்து இது ஒரு 3 எக்ஸாம்பிள். அப்புறம் டப்புள்ஸ் வச்சு பார்த்தோம். R⁴n என்னன்னா எப்படி இருக்கும், அதோட மீனிங் என்னன்னா x1, x2, எக்ஸெட்ரா xn அந்த எல்லாமே இந்த ஒவ்வொரு எக்ஸையும் எதுல இருக்கும்னா ரியல் நம்பர்ல இருக்கும்னு பார்த்து இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் பார்த்தோம். அது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர்னு பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்போ இது அப்புறம் நம்ம இன்னொரு வச்சுட்டோம்னா ஒரு பெரிய ஃபீல்டு இருக்குது F1ன்னு, உள்ள ஒரு சப் ஃபீல்டு இருக்குது F2ன்னு. அப்போ அந்த F2 வந்து F1 இந்த F1 வந்து பார்த்தோம்னா இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் F2ன்னு பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்கா நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி அசைன்மெண்ட்டும் நம்ம கொடுப்போம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா சப்ஸ்பேஸ் போயிடலாம். வெக்டார் ஸ்பேஸுக்கு அடுத்து சப்ஸ்பேஸ் தான். ஓகேவா? சப்ஸ்பேஸ் தான் என்னன்றதை நம்ம பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வெக்டார் ஸ்பேஸை விட அதிகமாக சப்ஸ்பேஸ்ல தான் வருது. நிறைய கொஸ்டின்ஸ் அதில் தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்பேஸ். இப்போ வந்து லெட்டு V வந்து பார்த்தீங்கன்னா V இஸ் ஒரு வெக்டார் ஸ்பேஸ். V இஸ் வெக்டார் ஸ்பேஸ். ஓகே, ஓவர் ஒரு ஃபீல்டுல ஏதோ ஒரு டிஃபைன்டு ஃபீல்டுல நம்ம ஃபிக்ஸ் செய்வோம். ஓகேவா? இப்போ W ஒன்று எடுக்கிறோம், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி. எம்டி கிடையாது, சப்செட் ஆஃப் V அப்படின்னு எடுக்கிறோம். இஸ் செட் டு பி. ஓகேவா? இஸ் செட் டு பி சப்ஸ்பேஸ். அது ஒரு சப்ஸ்பேஸ், அதாவது வெக்டார் சப்ஸ்பேஸா இருக்கணும் அப்படின்னா இங்க ஒரு சப்செட் எடுக்கணும். ஒரு சப்செட் சப்ஸ்பேஸா இருக்கணும் அப்படின்னா ஆஃப் V இருக்கணும்னா
if if w itself is a vector space. ஓகேவா? W வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸா இருக்கும். அது வந்து சேம் ஃபீல்டுல இருக்கும். அதாவது நம்ம எந்த சப்செட் எடுக்கிறோம் இல்லையா, வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப், அது வெக்டார் ஸ்பேஸ் நம்ம சப்செட் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வி இருக்கிறோம், இந்த வியை வந்து நம்ம வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம் ஓவர் ஏதோ ஒரு ஃபீல்டுல அப்படின்னா, இது உள்ள இருக்கிற டபிள்யூவும் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப்னு தான் சொல்ல முடியும். சேம் ஃபீல்டா இருக்கும். அது முதல் கண்டிஷன். அதாவது டபிள்யூ சப்ஸ்பேஸா வின்னு எடுத்தோம்னா டபிள்யூ வந்து நமக்கு ஒரு வெக்டார் ஸ்பேஸா இருக்கும். ஸோ அப்போ இதுக்கும் வந்து நம்ம வந்து ஒன்னொன்னு செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு ஷார்ட்கட்லாம் இருக்கும், தியரம்ஸ் இருக்கும். தியரம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு வின்ற ஒரு வெக்டார் ஸ்பேஸா இருக்கணும்னா, வி இஸ் அ வெக்டார் ஸ்பேஸா இருக்கணும்னா அதோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? வி கமா பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன், வி கமா பிளஸ் வந்து இஸ் ஒரு எபிலியனா இருக்கும் இல்லையா? இஸ் எபிலியன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது ஒரு எக்ஸ்டர்னல் காம்போசிஷன், அதாவது என்னன்னா வெக்டார் ஸ்பேஸ் வித் அண்ட் ஃபீல்டு, ஒரு எக்ஸ்டர்னல் காம்போசிஷன் ஒன்று நம்ம ஸ்டார்னு ஒரு பைனரி ஆபரேஷன் டிபெண்ட் பண்றோம்னா அந்த எக்ஸ்டர்னல் காம்போசிஷன் விலேயே இருக்கணும். அதான் இதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, வேற எதனா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஏதோ எந்த ஆல்பா ஃபீல்டுல இருந்து எடுத்தாலும், எந்த வெக்டார் வில இருந்து எடுத்தாலும் ஆல்பா இன்ட்டு வி வந்து எனக்கு வில தான் இருக்கும். ஓகேவா? அது ஒன்று பார்த்தோம். மூணாவது தனியா ஒரு 4 ப்ராப்பர்ட்டி வரும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து யூ பிளஸ் வி. ஓகேவா? யூ பிளஸ் வி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏயூ பிளஸ் ஏவி. இந்த ஏ வந்து ஃபீல்டுல இருந்து எடுப்போம். ஓகே, இந்த ஏ வந்து ஃபீல்டுல இருந்து எடுப்போம். இந்த யூவும் இந்த வியும் எதுல இருந்து எடுப்போம்னா வெக்டார் ஸ்பேஸ்ல இருந்து எடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது, இப்போ ஒரு ஸ்கேலாரு, இது ஸ்கேலார்னு சொல்லுவோம், இது வெக்டார்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கேலாரு 2 வெக்டார் நம்ம பண்ண முடியும். இப்போ 2 வெக்டார் 2 ஸ்கேலார் ஆட் பண்ணிட்டு ஒரு வெக்டார், அது பின்னாடி எங்க போட்டாலும் ஓகேவா? ஸோ ஏயூ பிளஸ் பியூ, இதுல அதே மாதிரி ஏ வந்து ஃபீல்டுல இருக்கணும் அண்ட் இந்த யூ வந்து ஆல்சோ வீல இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் இது. இந்த தேர்ட்ல தேர்ட்ல இது ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும் இல்லையா, இது செகண்ட். மூணாவது அசோசியேட்டிவ் வித் 2 ஸ்கேலாரு ஒரு வெக்டார் ஏ இன்ட்டு பியூ. இதுல இந்த ஏவும் பியும் என்னுடைய ஃபீல்டுல இருக்கும், யூ வந்து வெக்டார் ஸ்பேஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து மூணாவது கண்டிஷனு. நாலாவது கண்டிஷனு 1 இன்ட்டு யூ ஈக்குவல் டு யூன்னு சொன்னா போதும். சரியா? ஃபார் ஆல் யூ பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. சரி, இப்போ எதுக்கு இதை நான் திருப்பி எழுதுனா, சப்ஸ்பேஸுக்கு இந்த 4 கண்டிஷன் நம்ம அகைன் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக்கா ப்ரூவ் ஆகிடும். எப்படி அப்படின்னு பார்த்தா, இந்த 4 கண்டிஷனும் இந்த வீல இருக்கிற, அதாவது வீல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும், ஓகேவா, வீல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் இந்த 4 கண்டிஷனும் ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் வி வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ். அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள நீங்க எந்த சப்செட் எடுத்தாலும் அதுக்குள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு இது ஒர்க் அவுட் ஆயிடும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். வி வந்து நம்ம வந்து வெக்டார் ஸ்பேஸ் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, வீல இருக்கிற உள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த எல்லா கண்டிஷனுமே, அதாவது 1 2 3 எல்லாமே ஓகே ஆகும். பட் ஆப்வியஸா இது வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒர்க் அவுட் ஆகுறதுனால சப்ஸ்பேஸ் சப்செட் தான், ஃபர்ஸ்ட் சப்செட்டா தான் இருக்கும். அப்ப சப்செட்டை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அதுல நம்ம வச்சிருக்கிற எலமெண்ட் எல்லாமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை. அதனால நம்ம இந்த 4 கண்டிஷனுக்கு போட்டு, ஸோ இந்த 2 கண்டிஷன் தான் போனா போதும். சரியா? இது ஒரு ஷார்ட் ஐடியா. அப்ப இந்த 2 கண்டிஷனும் நம்ம ஃபுல்லா பண்ணோம்னா அதுவும் கிடையாது, அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஓகேவா? அது என்னன்னா, நம்ம வந்து சப்செட் தான் எடுக்கணும். ஓகேவா? வீல இருந்து ஒரு சப்செட் தான் எடுக்கணும். வீல இருந்து ஒரு சப்செட் எடுக்கணும். அந்த சப்செட் வந்து பார்த்தோம்னா இது ஒரு வீல் எடுக்கிறோம், அதுல ஒரு சப்செட்டை நமக்கு டபிள்யூன்னு சூஸ் பண்றோம். இப்போ ஒரு எஃப்ன்ற வெளியே ஒரு ஃபீல்டு இருக்கு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீல இருந்து எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் யூ ஏதோ ஒரு எலிமெண்ட் வீல் எடுக்கிறோம். அதே மாதிரி
அதாவது ஏன்னு வச்சுக்கலாம். சரியா? ஏ வந்து ஃபீல்டுல எடுக்கிறோம். ஓகேவா? இந்த 2 எலிமெண்ட் எடுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது எதுல வந்துடும்னா வீல வந்துடும். ஓகேவா? அப்போ இதுல இந்த வீல இருக்கிற இது எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். எந்த யூ எடுத்தாலும் அந்த யூ இங்க இருந்தாலும் சரி இல்ல உள்ள இருந்தாலும் சரி. ஓகேவா? அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும். ஃபீல்டு தான் நம்ம தனியா படிச்சிருப்போம். ஃபீல்டு தான் ஃபர்ஸ்ட் தான் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அது என்ன இருக்கும்? இஸ் எபிலியனா இருக்கும். இது ஒரு கண்டிஷன். செகண்ட் எக்ஸ் ஸ்டார், அதாவது ஜீரோ தவிர, அந்த ஃபீல்டுல ஜீரோ தவிர இது எல்லா எலமெண்ட்டும் அண்டர் மல்டிபிளிகேஷன்ல எப்படின்னா இருக்கும். இது மட்டும் இல்லாம 2 டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் ஆக்செப்ட் பண்ணணும். நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தனியா போட்டோம். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இது மூணுமே இருக்கிறதுனால ஆப்வியஸா என்னுடைய ஃபீல்டுல ஜீரோ இருக்கும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் அடிஷன் இது எப்ளியன் குரூப். சரியா? எப்ளியன் குரூப்னா அடிட்டிவ் ஐடென்டி கண்டிப்பா இருக்கணும், அது இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா எலமெண்ட்டுக்கும் அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கும். அதாவது ஏன ஒரு எலமெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த ஏக்கு எனக்கு என்ன இருக்கும்? மைனஸ் ஏ இருக்கும் அதே ஃபீல்டுல. சரியா? இது ஒரு கண்டிஷன். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம இங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நமக்கு இந்த எபிலியன் குரூப் ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு வந்து தேவையான ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இந்த நம்ம டபிள்யூ என்ன சொல்ல போறோம்? டபிள்யூ கமா பிளஸ் இஸ் ஒரு எபிலியன் நம்ம சொல்லணும். ஓகேவா? இதை எபிலியன் சொல்றதுக்கு நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி, அதாவது எபிலியன் குரூப்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ளோஷர் ஹோல்ட் ஆகணும். க்ளோஷர் ஹோல்ட் ஆகணும். ரெண்டாவது அசோசியேட்டிவ் ஹோல்ட் ஆகணும். ஓகேவா? அசோசியேட்டிவ் ஹோல்ட் ஆகணும். மூணாவது ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகணும். நாலாவது இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். எதுனா இதே செட்ல எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ், அடிட்டிவ் இன்வெர்ஸ், நமக்கு எந்த எலமெண்டோ அதோட நெகட்டிவ் போட்டா அது அடிட்டிவ் இன்வெர்ஸா இருக்கும். இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? நாலாவது. அஞ்சாவது தான் அந்த கம்யூட்டேட்டிவ் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ஃபார் எபிலியன். இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ண குரூப். கம்யூட்டேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? கம்யூட்டேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணா நம்ம என்ன சொல்லிடலாம்? டபிள்யூ கமா பிளஸ் வந்து ஒரு அபிலியன் குரூப் நம்ம சொல்லிடலாம். ஸோ அதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வந்து இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம போயிடலாம். என்னன்னா, இப்போ இந்த 4 ப்ராப்பர்ட்டி நமக்கு தேவையில்லை, ஏன்னா அது ஆப்வியஸா ப்ரூவ். அதுக்கான ரீசன் தான் நான் சொன்னேன், அது முடிஞ்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம டபிள்யூ கமா பிளஸ் வந்து அபிலியனா இருக்குமா செக் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஜீரோன்ற எலிமெண்ட் நமக்கு எதுல இருக்கும்? ஃபீல்டுல இருக்கும். அப்போ நம்ம பை டெஃபினிஷன் படி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஏயு பிலாங்ஸ் டு வி, அதாவது யூன்ற எலிமெண்ட் உள்ள எடுத்தாலும் சரி வெளியே எடுத்தாலும் சரி ஏயு பிலாங்ஸ் டு வி இருக்கும். அப்ப கண்டிப்பா அந்த ஏயு யூ எந்த எதுல இருந்து டபிள்யூல இருந்து நீங்க எதை எடுத்தாலும், ஃபீல்டுல இருந்து எதை எடுத்தாலும் கண்டிப்பா ஏயு எதுலதான் இருக்கும்? டபிள்யூல தான் இருக்கும். ஏன்னா நான் என்ன சொல்ல போறேன்? அது உள்ளதான் இருக்க போதுன்னு சொல்ல போறேன். அப்ப உள்ள இருக்கும்போது உள்ளதான் உள்ளதா இருக்கும், வெளியதான் உள்ளதா. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? என்னோட ஏ வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். ஜீரோ மீன்ஸ் வாட்? ஃபீல்டு தானே இது. ஜீரோ கண்டிப்பா இருக்கும்ல ஃபீல்டுல. அப்போ இங்க ஜீரோ இன்ட்டு யூன்னு கொடுக்கும்போது என்ன வந்துடும்? ஜீரோ வந்துடும். அப்ப ஜீரோ பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு வந்துடும். அப்ப இதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு என்ன சொல்லுச்சு? அடிட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஓகே ஆயிடுச்சு. டபிள்யூல ஜீரோ இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது என்னோட ஏ வந்து நான் -1ன்னு எடுத்துக்கிறேன். -1ன்னு எடுக்கும்போது அதுவும் ஃபீல்டுல தான் இருக்கும். ஏன்னா ஃபீல்டுல ஜீரோவும் இருக்கும் -1ம் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த அடிட்டிவ் அப்படியே ஆப்போசிட். நம்ம ஒரு எலமெண்ட் எடுக்கணும்னா அதுக்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் அங்க இருக்கும். அப்ப இப்போ இந்த எலமெண்டா நம்ம அப்ளை பண்ணும்போது -1 × u ஈக்குவல் டு -u, இது எதுல வந்துடும்? டபிள்யூல வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு நெகட்டிவ் எலமெண்ட் உள்ள இருக்குது, அதாவது இன்வெர்ஸ் ஹோல்டுன்னு வந்துடும். இப்ப நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? க்ளோஷரு, அசோசியேட்டிவ், கம்யூட்டேட்டிவ். க்ளோஷர் பண்ணிட்டாலே போதும், அசோசியேட்டிவ் ஆல்ரெடி வந்துடும், அதை நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்ப க்ளோஷர் பண்ணா போதும், இது வந்துடும், கம்யூட்டேட்டிவ் ஆப்வியஸா ட்ரூ ஆயிடும். சரியா? அப்ப க்ளோஷர்னா என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன், இது வந்து எந்த ரெண்டு, இப்போ டபிள்யூல இருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறேன். இங்க எலமெண்ட்னா வெக்டார், அது வந்து நான் டபிள்யூல இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா அது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணா எனக்கு என்னவா இருக்கணும்? டபிள்யூல இருக்கணும். இதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இது ஹோல்ட் ஆகணும்.
அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட். இதுக்கு நம்ம இது சொல்லிட்டா போதும். இதுல வந்து ஏன்னா இப்படி போட்டு ஆட் பண்ணாலும் அப்படி போட்டு ஆட் பண்ணாலும் அது கண்டிப்பா கம்யூட்டேட்டிவ் வந்துடும். ஓகேவா? இது சொல்லிட்டா போதும். நம்ம க்ளோசர் சொன்னா கம்யூட்டேட்டிவ் வந்துடும், அசோசியேட்டிவ் வந்துடும். இது வேலை முடிஞ்சிச்சு. அப்ப இது எப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு சப்ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் க்ளோசர் இருக்குன்னு சொன்னா போதும் ஒண்ணு. ரெண்டாவது இந்த எக்ஸ்டர்னல் கண்டிஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது வந்து ஒண்ணு. ரெண்டாவது இந்த எக்ஸ்டர்னல் கண்டிஷன் வந்து ஒரு ஃபீல்டுல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கணும். அந்த எலிமெண்ட் வந்து நம்ம ஜஸ்ட் ஏ தான் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஏ எஃப் அந்த யூன்ற ஒரு எலிமெண்ட், வெக்டார் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கணும் வி. இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா அது எதுலயே இருக்கணும், வி இருக்கணும். அப்போ ஒரு சப்செட்டை சப்ஸ்பேஸ்னு சொல்லணும்னா இது ரெண்டு சொன்னா மட்டும் போதும். ஸோ அவ்வளவு பெரிய கண்டிஷனை நம்ம ஷார்ட் பண்ணி சின்னதாக்கியாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆயிடும். ஒரு சப்செட் எடுத்தா கண்டிப்பா சப்செட் சப்ஸ்பேஸா இருக்கணும்னா ரெண்டு கண்டிஷன் தான். அதே சப்செட்ல இருந்து இப்போ நம்ம என்னன்னா டபிள்யூன்ற ஒரு சப்செட் உள்ள இருந்து எடுத்துக்கிறோம். இந்த சப்செட்ல இருந்து ரெண்டு எலிமெண்ட் யூவும் வியும் எடுப்போம். அது ஆட் பண்ணா யூவி வந்து யூ பிளஸ் வி உள்ளே இருக்கணும் ஒண்ணு. ஃபீல்டு இங்க இருக்கு அப்படின்னா இந்த ஃபீல்டுல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கணும், அது ஏன்னு வச்சுக்கலாம். இந்த ஏவும் இதுல இருந்து ஒரு எலிமெண்ட் யூவும் எடுக்கிறோம் அப்படின்னா ஏயு இதுல இருக்கும். ஓகேவா? ஏயு ஏவியோ எது எடுத்தாலும் அதுல இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன் சொன்னா போதும். இது வந்து நம்ம வந்து ஒரு சப்செட், அந்த சப்செட்டை சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லிடலாம். சரியா? சரி, இது வந்து நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு கண்டிஷன் தான். எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் அதுக்கு இந்த ரெண்டு கண்டிஷன் தான். வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் க்ளோஷரா, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகுதா. எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா என்ன மீனிங்? வெளியில இருந்து ஃபீல்ட்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம், வெக்டார்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம், அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்றோம், அது அந்த வெக்டார் செட்லயே வருதா, அவ்வளவுதான் கண்டிஷன். இதை வந்து எப்படி சிஎஸ்ஐல கேட்பாங்கன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மெனி கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் சிஎஸ்ஐல சப்ஸ்பேஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சில நம்ம யூஜி லெவல்ல தேரமா ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வெக்டார் ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு தேரமா சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லணும்னா இப்போ W இஸ் த சப்ஸ்பேஸ் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ் V னா if and only if AU plus BV belongs to W. ஓகேவா? இது நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு தேரம். இந்த தேரம் வந்து இன்னும் ஷார்ட் ஆயிடும். அந்த ரெண்டு கண்டிஷன் தூக்கி ஒரே இதுல போட்ட மாதிரி ஆயிடும். ஓகேவா? AU plus BV belongs to W if and only if, அதாவது W சப்ஸ்பேஸ் தான் இது ட்ரூ ஆகும், இது ட்ரூ ஆனா W சப்ஸ்பேஸா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கண்டிஷன். சரி, இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியா ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம திங்ஸ் இது சப்ஸ்பேஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? லெட் இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இல்லையா? இது நம்ம படிச்சிருப்போம் தேர்தல. இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா W சப்ஸ்பேஸ் வச்சுட்டு இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும், இந்த கண்டிஷனை வச்சுட்டு W சப்ஸ்பேஸ் ப்ரூவ் பண்ணணும். சரியா? நம்ம அதை ஒரே ஷார்ட்ல ப்ரூவ் பண்ணலாம். லெட் W இஸ் சப்ஸ்பேஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா சப்ஸ்பேஸ்னா நமக்கு தான் இருக்கும். ஃபீல்டு இருந்து ஒரு எலிமெண்ட் எடுப்போம், இதுல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுப்போம். இது ரெண்டு எதுல இருக்கும்? கண்டிப்பா டபிள்யூலே இருக்கும் இல்லையா? ஏன்னா யூ இருந்து எடுக்கிறோம், டபிள்யூ இருந்து எடுக்கிறோம், ஏவை இருந்து எடுக்கிறோம், டபிள்யூ எடுக்கிறோம். அதே மாதிரி பி ஃபீல்டுல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம், வின்னு ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம். அது ரெண்டும் எதுல இருக்கும்? டபிள்யூ இருந்து எடுக்கிறோம். சரியா? நம்ம இப்ப ஒன்று இப்படியே ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா க்ளோஸரா அதுல ஹோல்ட் ஆகும். அப்ப ஏயு பிளஸ் பிவி பிலாங்ஸ் அதுவும் டபிள்யூ இருக்கும். அவ்வளோ சிம்பிளான ப்ரூஃப். யூஜி லெவலில் கொஞ்சம் அதிகமாக ப்ரூவ் பண்ணியிருப்போம், பெரிய சம்மா. இது போதும், அப்படியே ப்ரூவ் ஆகிடுது. இது வந்து பார்த்தோம்னா இது பேர் வந்து ஒன் ஸ்டெப் டெஸ்ட் இது பேர். சரியா? ஒன் ஸ்டெப் டெஸ்ட். இந்த ஒரு இது ஒன்று பண்ணா போதும். ஸோ இப்போ இனிமேட் நமக்கு என்னன்னா ஏமுக்கு வர வேண்டியது, மைண்டுக்கு வர வேண்டியது என்னன்னா, ஒரு சப்செட் வெக்டார் ஸ்பேஸ் வின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. வின்னு ஒரு வெக்டார் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு சப்செட் சூஸ் பண்றாங்க. அது எப்படி வேணா இருக்கலாம், செட்டுக்கு செட்டு மாறும். அந்த சப்செட்டை நம்ம சப்ஸ்பேஸ் சொல்லணும்னா டு சே W இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் V ஓவர் சேம் ஃபீல்டு. இந்த V வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எந்த Fல சொல்றோமோ அதே தான். டு சே W இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் V ஓவர் அதே ஃபீல்ட சொல்லணும்னா ஜஸ்ட் இந்த ஒன் ஸ்டெப் டெஸ்ட் ட்ரூ ஆனா போதும். AU பிளஸ் BV பிலாங்ஸ் டு W. வேற அந்த ஏவும் பியும் ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணுவோம் வெளியில இருந்து, யூவும்
இயும் டபிள்யூ சூஸ் பண்ணணும். சரியா? ஸோ அவ்வளவு பெரிய கண்டிஷனை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஜஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணிட்டு போனா டைம் ரொம்ப சேவ் ஆகும். இது தேரம், அதுதான் தேரம்ஸ்லாம் இருக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல. தேரம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண அந்த நல்லா வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளா புரியும் ஒர்க். சரி, இப்போ நம்ம சிஎஸ்ஆர் லெவல் ப்ராப்ளம்ஸ், இந்த கேட்டு என்பிஹெச் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சப்ஸ்பேஸ் எப்படி ப்ரூவ் பண்றாங்க, ஒரு 10 ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஈஸியா ஐடியா வந்து. இதுல வந்து என்னன்னா இந்த ஃபைட்பேக் புக் நான் அதை அனுப்பிச்சிருக்கேன். அந்த புக்ல நிறைய எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்கு. அதை வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி நல்லா ஐடியா வந்து. இப்போ நம்ம வந்து ஒன்னொன்னா சம் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். இது 3 மார்க்ஸ்ல நிறைய வருது, அப்புறம் வந்து 4.75 நிறைய வருது, கேட்ல நிறைய வரும், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது, அழகா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர், அதாவது இது வந்து 40 கொஸ்டின் மாதிரி ஒரு ஆன்சர் வரலாம், மோர் தென் ஒன் வரலாம். அதனால இஸ் ஆர் வெக்டார் ஸ்பேஸ். ஓகேவா? வெக்டார் ஸ்பேஸ் வி ஈக்குவல் டு இங்கே போட்டுறேன் ஆர் ஸ்கொயர் ஓவர் ஆர். அதாவது என்னன்னா ஃபீல்டு இங்கே ஆர் இப்படி போட்டா, இங்க எல்லாமே பார்த்தோம்னா ஆர் ஸ்கொயர்னா எப்படி இருக்கும்? ஆர் ஸ்கொயர்னா என்ன மீனிங்? எல்லாமே 2 டப்பிள்ஸ் எக்ஸ் கமா ஒய் சச் தட் அந்த எக்ஸும் ஒய்யும் ரியல் என்ட்ரிஸ். ஓகேவா? இதான் 2 டப்பிள்ஸுக்கான மீனிங். ஆர் கியூப்னா 3 டப்பிள்ஸ் சொல்லுவோம். இது தெரிஞ்சதுதான். எக்ஸ் கமா ஒய் கமா ஜட்டுன்னு வந்துடும். அந்த 3 எலமெண்ட், அந்த 3 டப்பிள்ஸும் ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா அது எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஆர்ல இருக்கும். சரியா? இது வந்து ஒரு ஆறு. இதே மாதிரி ஆர் பவர் என்ன வரைக்கும் பார்த்தோம். ஓவர் ஆரா ஓவர் சியான்றது வந்து கொஸ்டினை பேஸ் பண்ணி ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. அதை நம்ம அன்னைக்கு பார்க்கணும். இங்க வந்து வெக்டார் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. வெக்டார் ஸ்பேஸ் பேரண்ட் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. அது என்னது? ஆர் ஸ்கொயர் ஓவர் ஆர். ஆர் ஸ்கொயர்னா அந்த செட் ஆஃப் ஆல் 2 டப்பிள்ஸ் இல்லையா? நம்ம எக்ஸ் ஒய் பிளேன் சொன்னோம் இல்லையா? எக்ஸ் ஓ ஒய் பிளேனு இந்த இடம் இது ஃபுல்லா இதுதான் நம்ம இப்போ எடுத்து வரும். ஓவர் தி ஃபீல்டு ஆர் எடுத்து வரும். இப்போ இதுக்குள்ள இருந்து ஒரு சப்செட் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு சப்செட்னா இதுக்குள்ள இருந்து ஒரு சப்செட்னா எங்கன்னா இருக்கலாம், மேபி இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். அந்த சப்செட் ஒரு சப்ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுதான்றதான் கேள்வி. சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு சப்ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, W1 சொல்றாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஏன்னா இதோட சப்செட்ன்றதுனால இதே நேச்சர் தான் அதுவும் இருக்கும். 2 டப்பிள்ஸா தான் இருக்கும். எக்ஸ் கமா ஒய் சச் தட் அந்த எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர். இது கூட போட்டுக்கலாம். சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எந்த இந்த செட்ல இருந்து எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டப்பிள் வந்து 0வா இருக்கும். அதாவது 0,1 நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து எடுக்கிற எலிமெண்ட் W1ல இருந்து எடுக்கிற எலிமெண்ட் அப்படி இருக்கும். அதே மாதிரி 0,3 ஃபர்ஸ்ட்ல எப்பவுமே 0 தான் வரும், அது பிக்ஸ்டு. அதனால எக்ஸ் 0 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எலிமெண்ட்லாம் வராது. 3,1 அதெல்லாம் வந்து இந்த சப்செட்ல வராது. ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டப்பிள் 0வா இருந்தா மட்டும்தான் இந்த சப்செட்ல வரும். சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டப்பிள் 0னா இந்த பாயிண்ட் எல்லாம் எங்க லை ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். 0,1 எங்க லை ஆகும்? எக்ஸ்ல 0, ஒய்ல 1 இங்க இருக்கலாம் இல்லையா? 0,1 நெக்ஸ்ட் 0,3 இங்க மேல இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மேலேயே போகுமா இந்த லைன் மேலேயே? ஸோ அப்போ இது என்ன ஆகுது? இது கம்ப்ளீட்டா இதுதான் காட்டுது. அப்போ இதுக்கு மீனிங் என்ன? இதுக்கு இன்னொரு மீனிங், இது ஒரு ஒய் ஆக்சிஸ். அந்த ஒய் ஆக்சிஸ் தான் அவங்க இப்படி மாற்றி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சுருவாங்க. அதாவது என்னன்னா, இந்த ஓவரால் ஆர் ஸ்கொயர்ல ஒய் ஆக்சிஸ் மட்டும் சப்செட்டா எடுத்து அது வெக்டார் ஸ்பேஸா இருக்குமா, இதுதான் கேள்வி. இப்போ இது என்ன செட்டுன்ற போது ஐடென்டிஃபை பண்ணியாச்சு நம்ம. ஓ இது ஒய் ஆக்சிஸ் தான், இந்த ஒய் ஆக்சிஸ் தான் அவங்க இப்படி மாற்றி சொல்லிடுறாங்கன்றத நம்ம புரிஞ்சிக்காச்சு. ஒரு புரிதல் வந்துருச்சு நமக்கு. இப்போ இது சப்ஸ்பேஸா இல்லையா சொல்றதுக்கு அந்த ஒன் ஸ்டெப் டெஸ்ட் போதும். ஓகேவா? ஸோ இதுலன்னா எது ஓவர் ஃபீல்டு இங்கே எனக்கு ஆர் நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்லையா? ஃபீல்டு வந்து இங்க ஆர். அப்போ என்னுடைய ஏவும் பியும் நான் எதுல இருந்து எடுப்பேன்? ரியல் இன்ட்ரெஸ்டா தான் எடுப்பேன். ஏன்னா ஃபீல்டு எதுவும் அதுல இருந்து எடுப்பேன். என்னுடைய யூஓ பியும் நான் எதுல இருந்து எடுப்பேன்? என்னுடைய W1ல இருந்து எடுப்பேன்.
இங்க W1ல இருக்கிற எலமெண்ட்லாம் எந்த ஃபார்மெட்ல இருக்கும்? 2 டப்பிள்ஸ் வரும். சரியா? சரி. இப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஒரு கண்டிஷன் வந்து கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். அதே நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா தான் என்டையரா நம்ம அப்ஸ்ட்ராக்ட் வியூல ப்ரூவ் பண்ணி காட்டணும். இது எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம முதல்ல நான் வந்து இது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸா இல்லையா நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? சரி. இது வந்து முதல்ல ஏதாவது கவுண்டர் கொடுக்க முடியுமான்றது போது நம்ம ஜஸ்ட் இது ஒன் ஸ்டெப் டெஸ்ட் தானே, அது யூஸ் பண்ணா நமக்கு ஈஸியா ஐடியா வந்துடும். ஸோ என்னன்னா ஏ யூ, ஓகேவா? ஏ இன்ட்டு யூ பிளஸ் பி இன்ட்டு வி. இங்க இருக்கிற யூவினா என்ன டைப்ல இருக்கும்? அந்த யூன்றது வந்து இதுல இருந்து நம்ம எடுக்கிறோம். அப்ப இதுல இருந்து எடுக்கும்போது ஏதோ சம் எக்ஸ்1 ஒய்1 டைப்ல இருக்கும். கரெக்டா? ஆனா ஃபர்ஸ்ட் டப்பிள் கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஏன்னா இந்த செட்ல இருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி வின்றது எப்படி இருக்கும்? ஏதோ கொஞ்சம் ஜீரோன்னு இருக்கும். அந்த 0, y1 இங்க சம் y2 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அது ஏயு, ஏ இன்ட்டு யூன்ற பிளேஸ்ல 0, y1 பிளஸ் பி இன்ட்டு வி இந்த பிளேஸ்ல 0, y2. இது எப்படி ஆட் பண்ண நமக்கு தெரியும் இல்லையா? ஏ இன்ட்டு 0 0 ஏ y1, ஓகேவா? பிளஸ் பி இன்ட்டு 0 0 பி y2. இப்போ இதை ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டப்பிள் ஆட் பண்ணுவோம் 0, ஏ y1 பிளஸ் பி y2. இப்போ வந்து பார்த்தா இது ரெண்டுமே இது ரியல் நம்பர், இது ரியல் நம்பர், இது ரியல் நம்பர், இது ரியல் நம்பர். ஏன்னா எல்லாமே நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஒவ்வொருத்தரும், அதாவது இது வந்து ரியல் ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால இது தனித்தனியா பார்க்கும்போது இந்த y1 y2 அது எல்லாமே ரியல் நம்பர் தான். ஏன்னா ஆர் ஸ்கொயர்ல தான் எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஏ இந்த பி அதுவும் ரியல் நம்பர் தான். நமக்கு தெரியும் ரியல் நம்பர் இஸ் க்ளோஸ் டு அண்டர் மல்டிபிளிகேஷன். அதாவது ரெண்டு ரியல் நம்பர் ப்ராடக்ட்னா அகைன் ரியல் நம்பரா தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தோம்னா இது ஒரு ரியல் நம்பர் தான், இது ஒரு ரியல் நம்பர் தான். அதை ஆட் பண்ணாலும் அது ஒரு ரியல் நம்பர் தான். ஏன்னா க்ளோஸரும் ஹோல்ட் ஆகும் அண்டர் அடிஷன். அப்போ இது என்டையர் ரியல் நம்பர் தான். இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லேயே வந்துருச்சு. நம்ம பார்க்க வேண்டியது தான், இந்த ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஸ்ட்ரக்சர்லேயே வந்துச்சு. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் டப்பிள் 0 ஆயிடுச்சு. ஸோ விச் இஸ் பிலாங்ஸ் டு எனக்கு எதுல இருக்குது? W1 இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒன் ஸ்டெப் டெஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. இதை வந்து சப்ஸ்பேஸ்னு சொல்லிடுச்சு. ஸோ W1 இஸ் நீங்க ப்ரூவ் ஆகிடுங்க. W1 இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் இந்த கிவன், நம்ம கிவன் உடைய வி. இங்க நமக்கு வி வந்து என்னன்னா ஆர் ஸ்கொயர் ஓவர் ஆர். ஓகேவா? இது ஒரு ஆப்ஷன் கொஸ்டின். இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. ஸோ அப்போ என்னன்னா இந்த ஒய் ஆக்சிஸ் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஃபர்ஸ்ட் சப்செட்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இந்த வந்து நீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லா வியூலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க வந்து அதே மாதிரி இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது அங்க போட்ட டயக்ராம் நம்ம இங்க போட்டுக்கிறோம். செகண்ட் W2 இங்க. இப்போ W2 இது என்னன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர் சச் தட் அங்க எப்படி ஃபர்ஸ்ட் டப்பிள் 0ன்னு நம்ம சொன்னோமோ இங்க செகண்ட் டப்பிள் 0. சரியா? y ஈக்குவல் டு 0. அப்ப இது வரைக்கும் எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும்னா எக்ஸ் கமா 0 டைப்ல இருக்கும். இந்த W2ல இருந்து எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது இந்த டைப்ல தான் இருக்கும். அப்ப இந்த டைப்ல இருந்ததுன்னா நமக்கு எந்த ஆயிடும்? கம்ப்ளீட்டா இந்த ஆக்சிஸ் வந்துடும். அப்போ ஏன்னா y0 நமக்கு தெரியும் இல்லையா? y0வா இருந்ததுன்னா y ஈக்குவல் டு 0வா இருந்தா என்ன வந்துடும்? எக்ஸ் ஆக்சிஸ் வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் டு 0வா இருந்தா என்ன வந்துடும்? ஒய் ஆக்சிஸ் வந்துடும். இது நம்ம படிச்சது தானே, சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். அப்ப இது வந்து கம்ப்ளீட்டா என்ன வந்துடும்? இது வந்து எனக்கு என்ன சொல்லிட்டு என்ன ஆயிடும்? அங்க எந்த ஒய் ஆக்சிஸோ இது வந்து என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது அந்த ஆர் ஸ்கொயர்ல நான் வெறும் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் செலக்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம அதே மாதிரி ப்ரூவ் பண்ண பார்க்கணும். அதே சேம் கண்டிஷன் தான். ஏ பி ரியல் எடுக்கிறோம். யூன்றது ஏதோ சம் x1, ஏன்னா இங்க இருக்கிற நம்பர் x1, 0ன்னு இருக்கும். அதே மாதிரி பி வந்து சம் x2, 0ன்னு இருக்கும். இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஏயு பிளஸ் பிவி அதே சேம் டைப் தான் வரப்போகுது. ஓகேவா? அதே சேம் டைப் தான் வரப்போகுது. விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ இன்ட்டு யூனா AX1 பிளஸ் BX2 ஷார்ட்டா நம்ம போட்டுடலாம். கண்டிப்பா 0ன்னு வரப்போகுது. இது எதுல தான் இருக்க போகுது? ஆட் பண்ண அது W2 தான் இருக்க போகுது. அப்ப W2 வந்து பார்த்தோம்னா W2 இஸ் சப்ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். W2 இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் என்னுடைய பேரண்ட் ஸ்பேஸ், அதாவது ஆர் ஸ்கொயர் ஓவர் ஆர்.
ஆர் ஸ்கொயர்னா 2 டப்பிள் செட்டு ஓவர் தி ஃபீல்டு ஆர். ஓகேவா? ஸோ இது இந்த 2 எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, லைன் பாசிங் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அது ரெண்டுமே லைன் தான். அந்த ரெண்டுமே பார்த்தோம்னா நம்ம சப்ஸ்பேஸா வந்துருச்சு ஒரு ஆர் ஸ்கொயர். சரி, ஓகே. இப்ப தேர்ட் ஒரு ஸ்பேஸ் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இது வந்து W1 பார்த்தோம், அது வந்து W2 பார்த்தோம். இது W3 பார்க்கலாம். அது சப்ஸ்பேஸா இருக்குமா இல்லையா? தேர்ட் வந்து W3. ஓகேவா? W3ன்றது என்னன்னா, அது எப்படி இருக்குது அப்படின்னா, set of all x, y belongs to R square such that அந்த எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணா 0 வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு செட். அப்ப இது இருக்க எலிமெண்ட்லாம் எப்படி இருக்கும்? இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0 வர மாதிரி இருக்கும். அப்போ ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ், சேம் டைப் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி இருக்கலாம். இதை எடுத்து ஆட் பண்ணா 0 வந்துடும், அது W3ல வந்துடும். அதே வந்து நம்ம இது மாத்தி கூட போட்டுக்கலாம், 1 - 1 இதை ஆட் பண்ணாலும் எதோ வரும், W3ல வரும். இதெல்லாம் பார்த்தா ஒன்று இப்படி இருக்கும், ஏதோ ஒரு ஏ வந்து ரியல் நம்பரு, அல்லது அது இப்படி இருக்கும். சரியா? இந்த டைப்ல தான் இதுல இருக்கும். அப்ப இந்த டைப் வந்து ஒரு சப்ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு பாருங்க. சரியா? நம்ம இது வந்து நம்ம ஃபைனலா வந்து கன்க்ளூட் பண்ணுவோம். அந்த கன்க்ளூடுக்கு தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிளா சூஸ் பண்ணிட்டு வரும். இது சப்ஸ்பேஸா இல்லைன்னு பார்த்தவொடனே சொல்றதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அது ஃபியூச்சர்ல நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நம்ம வந்து இவ்வளவு கூட போடணும்னு அவசியம் இல்லை, கொஸ்டினை பார்த்தவொடனே சொல்லலாம் சப்ஸ்பேஸ் கிடையாது அப்படின்னு. சரி, இப்போ வந்து நம்ம ஜென்ரலா ஏ எதுல இருந்து ஏவும் பியும் ஃபீல்டு வந்து எடுக்கிறோம். யூன்றது வந்து ஒரு டைப்பான எலமெண்ட் x1, y1 அது எதுல இருந்து எடுக்கிறோம், என்னுடைய W3ல இருந்து எடுக்கிறோம். அப்போ ஆப்வியஸா x1 பிளஸ் y1 தான் இருக்கும், ஆட் பண்ணா 0 கொடுக்கும். அதே மாதிரி பின்றது எதுல இருந்து எடுக்கிறோம், x2, y2 எடுக்கிறோம். அது வந்து W3ல இருந்து எடுக்கிறதுனால இந்த x2வையும் இந்த y2வையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு 0 கொடுக்கும். இப்போ அந்த ஒன் ஸ்டெப் டெஸ்ட் அதை யூஸ் பண்ணுறோம். ஒன் ஸ்டெப் டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, AU பிளஸ் BV அது ரெண்டுத்தையும் நம்ம இந்த செக்ஷன்ல போட்டோம் அப்படின்னா அது எதுலயே இருக்கணும், W3லயே இருந்ததுன்னா ஓகே, இருக்குதான்னு செக் பண்ண போறோம். சரியா? இருக்குதா அப்படின்னு செக் பண்ண போறோம். சரி, அப்ப ஏ எது வேணா இருக்கட்டும், யூ என்ன டைப் எடுத்துக்கிறோம், x1, y1 பிளஸ் பி ஏதோ ஒரு ரியல் நம்பர், இது வந்து x2, y2 இருக்குது. ஓகேவா? இப்ப இதை எடுத்து ஆட் பண்ண போறோம், ax1, ay1 பிளஸ் bx2, by2 இப்படி இருக்கும். இப்ப இதை எடுத்து ஆட் பண்ணும் போது எனக்கு என்ன வரும், ax1 ஓகே பிளஸ் bx2 வரும். ஓகேவா? ரைட்டா? நெக்ஸ்ட் ay1 பிளஸ் by2 வந்துடும். ஓகேவா? ரைட். இப்ப எனக்கு என்ன கண்டிஷன்னா, இங்க டப்பிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருது இல்லையா, இதை நான் அழைச்சிருந்துருக்கோம். இப்ப எப்படி டப்பிள்ஸ் ஃபார்ம் ஆயிருது அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டப்பிள்ஸ். ஓகேவா? இதுதான் செகண்ட் டப்பிள்ஸ். இப்போ ஜென்ரலா இது ஃபர்ஸ்ட் டப்பிள் ஏதோ ஒரு எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், செகண்ட் டப்பிள் டீன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னுடைய ஸ்பேஸ்ல இருக்கணும்னா ஆட் பண்ணி பார்த்தா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட்ல வரதையும் செகண்ட்ல வரதையும் ஆட் பண்ணி பார்த்தா 0 வரும். அதே மாதிரி இங்க பட் இங்க வந்தது இந்த டைப், அப்ப இதையும் நான் ஆட் பண்ணி பார்த்தா எனக்கு 0 வரும். ஸோ அது எப்படின்னு பார்த்தோம். அப்புறம் எடுத்து ஆட் பண்ணி பார்க்கலாம், ax1 பிளஸ் bx2 பிளஸ் ay1 பிளஸ் by2 ஆட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஆட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஏ வந்து காமனா எடுத்துட்டு x1 பிளஸ் y1 வச்சுக்கலாம். இது வந்து b காமனா எடுத்துட்டு x2 பிளஸ் y2 வச்சுக்கலாம். ஆல்ரெடி இது நமக்கு தெரியும் இல்லையா, x1 y1 ஆட் பண்ணா கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்போ a இன்டு 0 பிளஸ் இது b இன்டு 0, அப்போ a இன்டு 0 பிளஸ் b இன்டு 0 ஆட் பண்ணா 0. ஸோ என்னோட கண்டிஷன் அது சக்சஸ்ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இது வந்து என்ன சொல்லுவோம், W3 இஸ் சப்ஸ்பேஸ். ஓகேவா? W3 இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் எதோட பேரண்ட் செட்ங்கிறது நமக்கு R ஸ்கொயர் ஓவர் தி ஃபீல்டு R. ஓகேவா? இப்போ போன சம்ல அந்த ரெண்டு சப்ஸ்பேஸும் என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம். அப்ப இது என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்க்கலாம் இல்லையா? அப்ப இந்த நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நமக்கு
எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கிறதுனால இந்த எக்ஸ் ரவுண்ட் போச்சுன்னா என்னது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்றது என்னது லைன் பாசிங் த்ரூ தி ஆர்ஜின். எப்படி இருக்கும் அந்த லைனு? ஸோ நம்ம இந்த டயக்ராம்ல நம்ம போட்டு பார்க்குறோம் அப்படின்னா இந்த டயக்ராம்ல அந்த ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி போகும். இதுதான் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ இந்த லைனும் சப்ஸ்பேஸா இருக்கு, இந்த லைனும் சப்ஸ்பேஸா இருக்கு, இந்த லைனும் சப்ஸ்பேஸா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா இந்த லைனும் சப்ஸ்பேஸா இருக்கும், அதுக்கு அடுத்தது பார்த்தா இந்த லைனும் சப்ஸ்பேஸா இருக்கும். அப்ப இது வந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா எனி லைன் பாசிங் டு தி ஆர்ஜின் சப்ஸ்பேஸா இருக்கும். சரியா? ஜெனரலைஸ்ட். சரியா? எனி ஸ்ட்ரெயிட் லைன், ஓகேவா, ஸ்ட்ரெயிட் லைனு பாசிங் டு தி ஆர்ஜின், அதான் முக்கியம். ஆர்ஜின் வழியா பாஸ் பண்ணலாம் இருக்காது. ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின், பாசிங் த்ரூ ஆர்ஜின் is subspace always. அந்த ஸ்ட்ரக்சர் ஓகேவா சப்ஸ்பேஸா இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் எப்பயுமே. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் நம்ம இவ்வளவு ப்ரூவ் பண்ணுது. நம்ம இந்த கன்க்ளூஷன் வந்து நமக்கு வந்து புரியணுன்றதுக்காக தான் அந்த 3 ஸ்பேஸை எடுத்து பார்த்தோம். ஸோ அப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, அப்போ ஒரு லைன் இருக்குது, அது ஆர்ஜின் வழியா பாஸ் ஆகல அப்படின்னா அது சப்ஸ்பேஸா இருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சரியா? இப்போ இவ்வளோ நம்ம எடுத்தது எல்லாமே லைனு பாசிங் த்ரூ தி ஆர்ஜின் தான். எக்ஸ் ஆக்சிஸும் ஆர்ஜின் வழியா தான் போகும், ஒய் ஆக்சிஸும் ஆர்ஜின் வழியா தான் போகும், இந்த ஒய் ஈக்குவல் டு மைனஸ் அப்படிதான் போகும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸும் அப்படிதான் போகும், எனி லைன் இப்படிதான் போகும். இது ஆல்வேஸ் ட்ரூ. இப்போ 4வது ஸ்பேஸ் W4. இது எப்படி இருக்குதோ அப்படின்னா W4 ஈக்குவல் டு set of all x, y, ஓகேவா, belongs to R square such that x equal to 1. அதாவது என்ன மீனிங்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் டப்பிள் ஃபிக்ஸ்டு. அப்போ இது வரைக்கும் எலமெண்ட் எல்லாமே இருக்குன்னா 1, y, அந்த y எது வேணா இருக்கலாம். சரியா? belongs to R to the power of R square அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி டைப் எலமெண்ட் தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி டைப் எலமெண்ட் அந்த கிராஃப்ல எப்படி இருக்கும்? 1, something 1, something 1, something, எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, இது 0, இது 1. அப்போ இந்த மேல இருக்க எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும்? இங்க எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன கொடுப்போம்? எக்ஸுக்கு 1 கொடுத்துறோம். ஆமா 1 இங்க கொடுப்போம். ஒரு 1, 2 சும்மா மார்க் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ல 1, ஒய்ல 2 இங்க வரும்னு வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தள்ளிக்கலாம் 1, 2. அதே மாதிரி 1, 3. ஸோ அப்போ என்னன்னா அந்த லைன் எப்படி போகும்? இப்படி போகும் இந்த லைன். ஏன்னா இங்க வந்து எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 1 ஃபிக்ஸ்டு. அப்போ இந்த மாதிரி லைன் வந்து சப்ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணுமான்னு பார்க்கணும். ரெண்டாவது இந்த லைன் வந்து ஆர்ஜின் வழியா பாஸ் பண்ணல. ஆர்ஜின் வழியா பாஸ் பண்ணதுன்னா இந்த லைன் வழி இப்படி பாஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஒண்ணு இப்படி பாஸ் பண்ணிருக்கணும், இல்ல இப்படி பாஸ் பண்ணிருக்கணும். இது எந்த ஒரு டைரக்ஷனாலும் ஆனால் 0 கட் பண்ணிட்டு போகணும், 0 மேல போகணும். இது போல. சரியா? இப்போ நம்ம இது வந்து சப்ஸ்பேஸா இல்லையான்னு பார்ப்போம். இது ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சு, R2ல இது என்ன ஸ்ட்ரக்சர்னு தெரிஞ்சிச்சு. இது வந்து சப்ஸ்பேஸா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதே அந்த 1 ஸ்டெப் டெஸ்ட் தான். ஏன்னு ஒரு நம்பரு, பின்னு ஒரு நம்பரு, நம்ம ஜெனரேஷன் தான் எழுத முடியும். ஏபி ரியல், ஏன்னா ப்ரூவ் பண்றது ஜெனரேஷன் தான் ப்ரூவ் பண்ணணும். ஏபி வந்து ரியல் நம்பர். அப்புறம் யூன்னு ஒரு வெக்டாரு, வின்னு ஒரு வெக்டார். வெக்டார் எலமெண்ட் எல்லாமே ஒண்ணுதான். இங்க எலமெண்ட் வெக்டார், சப்செட் வந்து வெக்டார் செட் சப்செட். யூவி ரெண்டு எதுல இருந்து எடுக்கிறோம்? W4ல எடுக்கிறோம். அப்ப கண்டிப்பா நமக்கு அந்த எலமெண்ட் எப்படி இருக்கும்? அந்த யூன்றது எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபிக்ஸ்டு 1 இன்ட்டு சம் y1 இருக்கும். செகண்ட் எலமெண்ட் 1 இன்ட்டு சம் y2 இருக்கும். இந்த டைப்ல தான் இருக்கும் அது. ஓகேவா? இந்த ஏவும் பியும் ரியல் எடுக்கிறோம். இப்ப டெஸ்ட் அந்த டெஸ்ட் என்னன்னா ஏபி ஏயு பிளஸ் பிவி ஈக்குவல் டு ஏ யூன்ற டைப் வந்து 1, ஓகேவா, பிளஸ் பின்றது 1, y2. இப்போ இதை நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணோம்னா ஏ y1 பிளஸ் பி ay1, ay1 by2. ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணும்போது ஏ பிளஸ் பி ay1 பிளஸ் by2ன்னு வரும். இப்போ இது வந்து எல்லா எனக்கு என்னன்னா இது இந்த இடம் ஃபர்ஸ்ட் இடம் 1 தான் வரணும். அப்பதான் இது இந்த செட்ல வரும். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் வருமானம் வராது. ஏன்னா ஏக்கு ஒரு 0 கொடுத்துட்டு பிக்கு ஏக்கு ஒரு 1 கொடுத்துட்டு பிக்கு ஒரு 1 கொடுத்து நம்ம சூஸ் பண்ணோம்னா 1 + 1 என்ன ஆயிடும்? 2 ஆயிடும். அப்போ 1 × y1 சம் y1 பிளஸ் சம் y2 ஆயிடும்.
இப்ப இந்த முதல்ல 2 வந்ததுன்னா அது வந்து இந்த செட்லயே இருக்காது. அப்போ W4 இருக்காது. அப்போ இதுல இருந்து இது நம்ம என்ன சொல்லலாம், W4 இஸ் நாட் அ சப்ஸ்டிட். ஓகேவா? ஒரு ஜெனரல் தேரமே இருக்குது. ஆர் ஸ்கொயரோட சப்ஸ்பேஸ் எல்லாமே லைன் பாசிங் டு தி ஆரிஜின் மட்டும்தான், அதை தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. இது ஒரு ரிசல்ட் இது. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், W4 இஸ் நாட் அ சப்ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆர் ஸ்கொயருடைய ஒரு சப்ஸ்பேஸ் இருக்கணும்னா ஓவர் ஆரோ ஃபீல்டோ எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, அந்த சப்ஸ்பேஸா இருக்கணும்னா கண்டிப்பா அது ஒரு லைன் பாசிங் டு தி ஆரிஜினா தான் இருக்கும். லைன் பாசிங் டு தி ஆரிஜினா என்ன அர்த்தம், நமக்கு வந்து y ஈக்குவல் டு சம் ஏஎக்ஸ் டைப்ல இருக்கும் இல்லையா? ஏஎக்ஸ் பிஎக்ஸ் அது மாதிரி வருமா? நம்ம 0 கொடுத்தா சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும்ல. 0,0 ஒர்க் அவுட் ஆகும். எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய்க்கு 0. அது ஏன்னா 0,0 இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 0,0 இதை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால அது வந்து அது மேலேயே வந்துடும். ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு ஒரு நல்ல ஒரு அந்த ஐடியா காண்டி. அப்போ நம்ம ஜென்ரலா சிஎஸ்ஆர் எக்ஸாம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சப்செட் இருக்கு, அது சப்ஸ்பேஸா வருமா இல்லையா, அந்த R2 கொடுத்தா இதே R3க்கும் இதே மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். அங்க வந்து பிளேனா இருக்கும், பிளேன் பாசிட்டிவிட்டி ஆகும். ஏன்னா 3 டப்பிள்னாலே நம்ம பிளேனுக்கு போயிடுவோம். 2 டப்பிள்னா தான் நம்ம வந்து அந்த லைனே அந்த மாதிரி சொல்ல முடியும். R⁴N அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனா பார்ப்போம். அப்படி ஜெனரலைஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இதெல்லாம் இப்போ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இருக்குண்ணா. எங்க இருக்கு சொல்லு. ஸ்டார்டிங்ல இருக்கு. என்ன டவுட் சொல்லு. இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் வெக்டார் ஸ்பேஸ் தானே சொல்லணும். ஆமா, நம்ம ஏன் சப்ஸ்பேஸ் ஏன் சொல்றோம்? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆர், ஆமா ஆக்சுவலி சப்ஸ்பேஸ் இஸ் த வெக்டார் ஸ்பேஸ். அவ்வளவுதான். இங்க क्वेश्चन என்னன்னா, விச் ஆர் த, இப்போ நீ வந்து இது சப்ஸ்பேஸா இருக்கிறது வந்து இதோட கண்டிஷன். பட் இது தனியா பார்த்தா இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் தானே. இப்போ வெக்டார் ஸ்பேஸும் சப்ஸ்பேஸும் ஒண்ணா? சப்செட் இங்க சப்செட். இந்த அளவு என்னன்னா क्वेश्चन என்னன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் வெக்டார் ஸ்பேஸ். ஓகேவா? அதான் क्वेश्चन கேட்கும். இப்போ W1 W2 W3 W4 நம்ம 4 பார்த்தோம். இதுல வந்து W1 நம்ம ப்ரூவ் பண்ண தியரம், அந்த தியரம் ஒன் ஸ்டெப் தியரம், அது எல்லாமே வந்து W இஸ் a subset of V, subspace of V தான் போட்டிருக்கோம். ஆமா, சப்ஸ்பேஸ் தான். இங்க வந்து சப்ஸ்பேஸ் தான் அந்த தியரம் ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் கேக்குறேன். இப்ப நம்ம சப்ஸ்பேஸும் வெக்டார் ஸ்பேஸும் ஒண்ணா? இப்ப நம்ம வெக்டார் ஸ்பேஸ் தான் சொல்லணும். அது நீ இப்ப நீ இதை வெக்டார் ஸ்பேஸ் கூட சொல்லி தப்பு இல்லை. W4 வெக்டார் ஸ்பேஸ். ஓகேவா? இப்ப இது வந்து என்னன்னா, இது வந்து ஏதோ ஒரு சப்ஸ்பேஸா இருக்குதுன்னா அது எதுக்கு இதுக்கு தானே, நம்மளுடைய பேரண்ட் செட்டுக்கு தானே. அதாவது நீ வந்து அந்த கன்ஃபியூஷனுக்கு போக வேண்டாம். இல்ல நீ கன்ஃபியூஷனுக்கு போக வேண்டாம். ஒண்ணும் இல்ல. இந்த ஒன் ஸ்டெப் டெஸ்ட் வந்துச்சுன்னா சப்ஸ்பேஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சரி, உனக்கு இந்த கொஸ்டின் டவுட் ஆகுதுன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் வெக்டார் சப்ஸ்பேஸ் போட்டுக்கோ. அவ்வளவுதான், முடிஞ்சு. வெக்டார் சப்ஸ்பேஸ். ஓகேவா? இது போட்டுக்கோ. ஏன்னா இவன் கொஸ்டின் கேட்கும்போது சப்ஸ்பேஸ் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இந்த 4 தனித்தனியா பார்த்தா வெக்டார் ஸ்பேஸ். அதை நான் சொன்னேன்ல, வெக்டார் இவன் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த 4த்துக்கும் வந்து தனித்தனியா பார்த்தா வெக்டார் ஸ்பேஸா, அதான் கொஸ்டின். வெக்டார் ஸ்பேஸ் சொன்னோம்னா அதுவும் டவுட் வருது. இப்போ R²ன்றது நம்ம வெக்டார் ஸ்பேஸ் சொல்றோம், R²/R வெக்டார் ஸ்பேஸ் சொல்றோம். ஆமா. இப்போ அதுக்குள்ள இருக்கிற சப்ஸ்பேஸ் எப்படி நம்ம வெக்டார் ஸ்பேஸ் சொல்லுவோம்? இப்போ அந்த கண்டிஷன் எல்லாம் ப்ரூவ் பண்ணோம்ல, அதுதான் அந்த படம் போட்டோம்ல. ஆமா. இப்போ Vன்ற ஒரு வெக்டார் ஸ்பேஸ், அதுக்குள்ள Wன்ற ஒரு சப்ஸ்பேஸ். ஆமா, சப்போஸ் நம்ம ஆமா W. இப்போ W இருந்து நம்ம ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம். அது வந்து ஒரு வெக்டார் எலிமெண்ட். இப்போ வெளியில இருந்து ஒரு ஃபீல்டுல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அது நம்மளுக்கு W தான் இருக்கும்ன்றதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது? Wக்கு அவுட் சைட்லயே இருக்கலாம்ல, Vல இருக்கலாம்ல. அப்படி நீ இதுக்குள்ளதான் எடுக்கிற. அது உள்ள வெக்டார் தானே எடுக்கிறோம். ஃபீல்டுல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம், அது வெக்டார். அதுதான் இந்த ப்ரூஃப் போட்டேன் நான். இப்போ நீ சொல்ற மாதிரி அது நல்ல கேள்விதான் கேட்டேன். இப்போ இது F, இது A, இது U, இது Aன்னு வச்சுக்க. A இன்டு U எடுத்துக்கிற, கரெக்டா? A இன்டு U என்னது? AU. அதை நம்ம செக் தானே பண்றோம். அது நம்ம செக் தானே பண்றோம். இங்க செக் பண்றோம் என்ன, அது இதுலதான் இருக்கும்ன்றது நமக்கு சொல்ல முடியாது. செக் பண்றோம் என்ன, AU செக் பண்றோம். இதை மட்டும் விட்டுரு. இது B, இப்ப இதை விட்டா செக் பண்ணிடுறோம்ல. AU வந்து இல்ல இதுல ஓகேனா? இப்போ நீ இது ப்ரூவ் பண்ணணும், இது ப்ரூவ் பண்ணணும், கரெக்டா? ஓகேவா? அதாவது இதை ப்ரூவ் பண்ணணும், இதை ப்ரூவ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்றதுதான் இதை சேர்த்து இதை ப்ரூவ் பண்ணிடணும்.
ஏன்னா எனக்கு வந்து நல்லா கேட்டுக்கோ, பி வந்து என்னது, என்ன மீனிங்? ரியல் நம்பர் தானே. பீன்றது ரியல் நம்பர் தான். அப்ப பி ரியல் நம்பர் தான். பி ஈக்குவல் டு 0க்கும் இது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? ஆகும். அப்ப ஏயு உள்ள வந்துச்சா? இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா உள்ள வந்துச்சா? இப்ப ஏ ஈக்குவல் டு 1க்கும் பி ஈக்குவல் டு 1க்கும் இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகணும். அப்ப யூ பிளஸ் வியும் உள்ள வந்துச்சா? அதனாலதான் இது ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்றதுக்கு இது ஜெனரலைஸ்ட் ப்ரூஃப். புரியுதா நான் சொல்றது? அதாவது ஒண்ணும் இல்ல, நீ உன்னை கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான், கரெக்டான கேள்வி. அதாவது இது உள்ளதான் இருக்கணும் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு. நான் என்ன சொன்னா, ஏயு ஒண்ணு ப்ரூவ் பண்ணணும், அது வந்து டபிள்யூல இருக்கணும். இதுல வந்து ஏ வந்து எந்த ஃபீல்ட்ல இருந்து எடுத்தாலும், யூன்று எந்த ஃபீல்டு எந்த டபிள்யூல இருந்து எடுத்தாலும். இப்ப வந்து இது ப்ரூவ் பண்ணணும், இன்னொன்று வந்து இது ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? இது ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்றதுக்கு இப்ப நான் ஏயு பிளஸ் பிவி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாமே இதுல வந்துடும். எல்லா ஏக்கும் எல்லா பிக்கும் இதுல வந்துடும். அப்ப நீ பி வந்து 0 ஃபிட் பண்ணனா ஏ வந்து என்ன வந்துடும்? வந்துருச்சா உள்ள? அதே மாதிரி ஏ ஒன்னு பி ஒன்னு ஃபிட் பண்ணனா உள்ள வந்துருச்சா? புரிஞ்சு போச்சுல? அவ்வளவுதான். அதுக்காக ஜெனரேஷன் டெஸ்ட். ஓகேவா? புரியுதா? தனித்தனியா பாக்குறதுக்கு வந்து நீங்க இப்படி பாத்துக்கலாம். உனக்கு விருப்பம் இல்லைன்னா இது மாதிரி போறது விருப்பம் இல்லை, நீ தனித்தனியா கூட பாத்துக்க. ஒரு இந்த மாதிரி செக் பண்ணி பாத்துக்கோ. சொல்லு. அதான் இப்போ அது வெக்டார் சப்ஸ்பேஸ்ன்னு சொன்னா எனக்கு இப்போ அந்த தியரம் ஓகேவா இருக்கு. ஆனா நம்ம தியரம் வந்து சப்ஸ்பேஸ்ன்னு தான் சொல்றோம். ஜெனரலைஸ்டு வெக்டார் ஸ்பேஸ் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்ஸ்பேஸ்க்கு தான் தியரம் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சப்ஸ்பேஸ்க்கு தான் தியரம் ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. இவங்க கொஸ்டின்ல ஏன் இந்த மாதிரி கேட்டிருக்கான் அப்படின்னா, which are the following is or are vector space கேட்டிருக்கானா, அவன் என்ன கேட்டிருக்கான், இப்ப நான் ஏதோ ஒரு 4 செட் இருக்குது, அந்த 4 செட் இதோட சப்ஸ்பேஸ் நான் கொடுத்துட்டான். சரியா? சப்ஸ்பேஸா தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. அதை அவன் மென்ஷன் பண்ணா நம்ம கண்டுபிடிச்சோம் இதோட சப்ஸ்பேஸ் தான். இது வந்து சப்ஸ்பேஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே இது வெக்டார் ஸ்பேஸ் தானே. ஏன்னா எவ்ரி அந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஸ்டின்ல உனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதாவது இவனை பொறுத்த வரைக்கும் இது 4மே வெக்டார் ஸ்பேஸா இல்லையான்னு கேட்பான். ஆனா இது 4மே எதோட சப்ஸ்பேஸ்? பியோட சப்ஸ்பேஸ். வெக்டார் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸ். ஒரு வெக்டார் ஸ்பேஸோட சப்செட் சப்ஸ்பேஸா இருக்குன்னா ஒன் ஸ்டெப் டெஸ்ட் போதும் இல்லையா? அப்ப அந்த ஒன் ஸ்டெப் டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். முடிஞ்சிட்ட பிறகு நம்ம இதை வந்து தனித்தனியா போட்டு எதுக்கு நம்ம தனித்தனியா 4 ஸ்டெப்ஸ் பண்ணணும்? அவன் அப்படிதான் குழப்பம் நம்மள. நம்ம தான் கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம அது அவன் சொல்லாமலே இப்ப நம்ம சப்ஸ்பேஸ்ன்னு நம்மளாவே தெரியுதுல்ல. ஆமா தெரியுது. நம்மளே இப்ப ஆனா நம்ம அந்த சப்ஸ்பேஸ்ன்றது தான் நம்ம ப்ரூவ் பண்றோம். ஆமா ஆமா. ஆனா அவன் கேட்டிருக்கிறது நம்ம வெக்டார் ஸ்பேஸ்ன்னு தானே கேட்டிருக்கோம். ஆமா அவன் அதெல்லாம் சொல்லுங்க வெக்டார் ஸ்பேஸ் தானே கேட்டிருக்கான். ஆமா 4 செட்டு கொடுப்பான். இந்த 4 செட்டு வந்து உங்களுக்கு சப்செட்டா அதாவது சப்செட்டாலாம் கொடுக்க மாட்டான். அது நம்ம ஒரு இப்போ நம்ம நார்மலா ஒரு வெக்டார் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்தனாலே அது வந்து வெக்டார் ஸ்பேஸ் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? ப்ரூவ் பண்ணணும். இந்த டெஸ்ட் ஒன் ஸ்டெப் டெஸ்ட் வந்தா ப்ரூவ் பண்ணா ஓகே. அவங்க கொடுக்கிற கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். அதாவது W1 = set of x, y belongs to R square such that x = 0ன்ற கண்டிஷனை அந்த சப்ஸ்பேஸ்ன்றது ப்ரூவ் பண்ணோம்னா அது வந்து வெக்டார் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸாவும் இருக்கும், வெக்டார் ஸ்பேஸாவும் இருக்கும். ஆமா தனி அதுக்கு சப்ஸ்பேஸ், ஜெனரலா பார்த்தா வெக்டார் ஸ்பேஸ். வெக்டார் ஸ்பேஸ். ஓகேவா? ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா உனக்கு கொடுக்குற 4 செட்டு கொடுப்பான் இல்லையா, அந்த W1 W2 W3 W4லாம் எதோட சப்செட்லாம் சொல்ல மாட்டான். சரியா? நீ வந்து ஐடியா இல்லாம எல்லா கண்டிஷனையும் ப்ரூவ் பண்ணிருந்தா டைம் ஆயிடும். இது ஏதாவது ஒரு வெக்டார் ஸ்பேஸோட சப்செட்டா இருந்ததுன்னா ஈஸி. புரியுதுல? அவ்வளவுதான். வெக்டார் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸா இருந்துச்சுன்னா நம்ம வந்து முதல்ல சப்செட் வெக்டார் ஸ்பேஸோட சப்செட் தான் ஃபர்ஸ்ட். சப்செட்டை நம்ம அந்த இந்த கண்டிஷனை உறுதிப்படுத்தின பிறகுதான் சப்ஸ்பேஸ்னு சொல்லுவோம். சரியா? நம்ம ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த 4 கொஸ்டின்ல இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் கண்டிஷன் வரேன் இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்க, உனக்கு என்ன இது கண்டிப்பா ஆர் ஸ்கொயர் தானே வந்துருது. கரெக்டா? ஆர் ஸ்கொயர் தானே வந்துருது. இப்ப 2 கண்டிஷன் கொடுத்துறான், ஏதோ ஒரு கண்டிஷனு. அப்ப கண்டிப்பா சப்செட் தானே இருக்கும். ரைட்டா? அப்ப நீ ஏன் வந்து அது சப்செட்டா இல்லையான்ற டவுட் வருது. இதுல இருந்து தான் எடுக்கிறோம். இதுல இருந்து ஆர் ஸ்கொயர்ல இருந்து எடுக்கிறோம் வித் கண்டிஷன். ஒரு கண்டிஷன் கொடுத்துறோம். அந்த கண்டிஷன் வச்சு போடும்போது சப்செட்டா தானே இருக்கும். இது உள்ளதான் வரும், வெளியே போகாது. அது உள்ளதானே இருக்கும். சப்செட் தான் அது கன்ஃபார்ம். இப்போ நீங்க
சப்செட்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி இப்ப மறுபடியும் எனக்கு டவுட் வர வச்சிட்டீங்க. சப்செட் தான் ஒண்ணும் இல்ல. என்னன்னா சப்செட்னா இது வந்து இந்த மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்கன்னா சப்ஸ்பேஸ் சப்செட் அப்படின்னா என்னன்னா முதல்ல சப்செட்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கண்டிஷனை உறுதிப்படுத்துற பிறகுதான் சப்ஸ்பேஸா மாறும். சரியா? ஓகே. என்ன விஷயம்னா இப்ப எல்லா நம்ம சப்செட்டும் சொல்லு. அந்த அந்த சப்ஸ்பேஸை தான் நம்ம வந்து வெக்டார் அந்த சப்ஸ்பேஸ் நம்ம ப்ரூவ் பண்றோம்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரலா பார்க்கும்போது வெக்டார் ஸ்பேஸ் தான். இப்ப ஜெனரலா பார்க்கணும். ஏன்னா எவ்ரி சப்ஸ்பேஸ் வந்து வெக்டார். அதை நம்ம டெஃபினிஷன்ல முதல்ல என்ன சொன்னோம்? W சப்ஸ்பேஸ் இருக்கணும்னா அது இட்செல்ஃப் வெக்டார் ஸ்பேஸ் தான் சொன்னோம் டெஃபினிஷன்ல. கிளியரா சொல்லியிருக்கோமே. ஓகே ஓகே. நம்ம அதனால டெஃபினிஷன்ல அந்த புரிதல் இல்லாம போயிடக்கூடாது. நம்ம அங்கேயும் கிளியரா சொல்லிட்டோம் முதல்ல. இப்ப இது வந்து சப்செட் முதல்ல அதாவது எல்லா சப்ஸ்பேஸும் சப்செட் தான் எது சப்ஸ்பேஸா இருந்தா. ஆனா அது டெஃபினிஷனுங்களா அது? ஆமா முதல்ல கொடுத்த V is a vector space over F. W not equal to empty set. அது டெஃபினிஷன். V is said to be subspace of V. If W itself is a vector space over F. Okay okay. ஆமா டெஃபினிஷன். இது டெஃபினிஷன்ல அதுதான் क्वेश्चनே நினைச்சேன் நான் ஃபர்ஸ்ட். இல்ல அதுதான் டெஃபினிஷன். அதுதான் உங்களுக்கு அந்த முதல்ல வந்த அந்த புரிதல். அதுதான் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். புரியுது? ஓகேண்ணா. இப்ப வந்து கரெக்டா தடை இல்லாம சொல்லுங்கண்ணா. அது டெஃபினிஷன்ன்றது புரியலையா ஃபர்ஸ்ட்? அது டெஃபினிஷன் தெரியாம தான் நான் அது क्वेश्चन நினைச்சிட்டு இருக்கேன். நான் அது क्वेश्चन சொல்லி நம்ம ஜெனரலா ப்ரூவ் பண்ணுவோம்ல. ஆமா ஆமா. அப்படி வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு வரீங்கன்னு நினைச்சேன் நான். அது ஒரு சின்ன டவுட் வந்தாலே அது எவ்வளவு தூரம் வந்துருது அந்த இடத்துல. அந்த சரி ஓகே இப்ப கிளியர் ஆயிடுச்சுல. அதனால நம்ம லாஸ்டா 5 minutes 10 minutes டிஸ்கஸ் பண்றது அந்த கிளியர் பாயிண்ட் தான். சார் லைன்ல இருக்க சார் உங்களுக்கு புரியுதா சார்? கேக்குதா சார்? கேக்குதுங்களா வாய்ஸ்? ஓகே சார். ஓகே தான் கேக்குது சார். ஓகே சார். ஓகே அதான் உங்களுக்கு எப்படி சார் அந்த எக்ஸ்பிளைனிங்லாம் புரியுதா? அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கா? புரியுது சார். ஓகே சார். ஓகே தேங்க்யூ. இல்ல அதுக்காக தான். சரி ஓகே. இப்போ நான் வந்து நாளைக்கு இதை இன்னும் கொஞ்சம் சம்ஸ் போடுவேன். நிறைய சம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண பிறகுதான் நமக்கு இன்னும் நிறைய ஐடியா வரும். இப்போ வந்து இதெல்லாம் ஒரு ஈஸியான சப்ஸ்பேசஸ். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது நம்ம சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் எல்லாம் வரும். ஃபங்க்ஷன் ஸ்பேஸ்னா அது சப்ஸ்பேஸ் எப்படி இருக்கும். அப்புறம் வந்து நம்ம டப்பிள்ஸ்ல வச்சு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பான். அதெல்லாம் நிறைய இருக்கும். இது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நிறைய சால்வ் பண்ணிட்டு போவோம். பட் எக்ஸாம்ல பார்க்கும்போது அவங்க புதுசாக தான் இருக்கும். இந்த ஐடியா வச்சுக்கிட்டு நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த கனெக்டிவிட்டி வந்துச்சுன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஈஸி தான். ஓகேவா? இப்போ இங்க வரதே அங்க வரும்னு சொல்ல முடியாது. வரலாம் வராமல் போகலாம். இதே கண்டிஷன் வேற ஏதாவது இருக்கலாம். வந்தால் நம்ம லக்கு, வரலன்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஐடியா வச்சுக்கிட்டு அங்க நம்ம கனெக்ட் பண்ண தெரிஞ்சா போதும். இந்த கனெக்டிவிட்டி தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா. பாய்ண்ணா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே.